குருவுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அரசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரைகனைய புகுந்து நின்றுரைக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைபொறாமண்ணும் அமுதத்தென்கடலே திருப்பெருந்துறைபுரை சிவனே உரை உணர்விறந்த நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நாள்வர் பொற்றால் எம் உயிர்த்துணர்வே. கல்லால் நிழல் மலை உள்ளார் அருளிய உள்ளார் இணைமலர் ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த நெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. ஆராண்ட பல்லடியார்க்கு புரிந்த அழகந்தி நற்றால் போற்றி. சீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தால் போற்றி. சீராண்ட பிள்ளை நகர் உமாபதியார் சிம்பரும் திருத்தாள் போற்றி போற்றி. பண்டை மறை மண்டரற்ற பசுந்தே ஞானம் அறிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல மொழிகளெல்லாம் கண் திறப்ப காசினிலே வந்த அருட்கரியோம் விண்ட மலர் பொழிப்புடை சூழ் வெளிநெய்மேவும் கைகண்ட தேவன் மிகு செய்வநாதன் உண்டரிக மலர்த்தாள சிவத்தே வாழும் பாதம் எப்போதும் கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயுலகும் பெருமை தரு துறவுடு புகையுடத்தில் பொறுத்தே பிஞகனா மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறைவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் பலத்துரசை சிவஞான மாமுனிவர் மலத்தாள்கள் ஒரு பொழுதும் நீங்காது எமது உலகத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உழைப்பாம். கைலாய பரம்பரையின் சிவஞான போதனை காட்டும் பெண்ணை பைவாய்மை மெய்கண்டா சந்தலிக்குவோர் மெய்ஞான வானுவாயி எல்லாரும் திருவாரூரைவார் குரு நம சிவாய தேவன் செயலாதி மறையோன் திருமகள் ஈரோடில் தலையமாதோ. சிற்றம்பலம் இல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெருங்கருணையினாலும் குருவருடன் முன்னின்றருள் செய்ய திருவாவூர்துறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தின் வாயிலாக தொடர்ந்து சைவ சித்தாந்த சாத்திர கருத்துக்களை சிந்திப்பதற்கு குருவருடன் திருவருடன் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருடைய திருவருடைய மனம் மொழி கைகளால் வணங்கி குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடியும் நமச்சிவாயமூர்த்தியில் அவருடைய திருவடிகளையும் மனம் மொழி கைகளால் வணங்கி குருமகா சன்னிதான நாளில் ஞானச்செங்கோலோச்சி வருகின்ற குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை திசை நோக்கி வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்ந்தும் அனைத்து பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய நாளில் இச்சின்ன ஞான சிந்தனையை சிந்திக்க வந்திருந்து கேட்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களின் திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உண்டாக்கி இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, நாம் சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே சென்ற வகுப்பில் உண்மை விளக்கம், திருவருட்பயன் போன்ற நூல்களை எல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சிவஞான போதம் என்கின்ற மெய்கண்ட சாஸ்திரங்களில் தலையாய நூல் என்று சொல்லக்கூடிய நூலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் சென்ற வகுப்பில் சிவஞான போதத்தில் முதல் நூற்பாவை இரண்டாம் அதிகாரம் பார்த்து தொடங்கியிருக்கிறோம். பார்த்துட்டோமா? ரெண்டாவது அதிகாரம் பார்த்தாச்சு. இரண்டாவது பார்க்கணுமா? சரி, இப்போ சிவஞான போதம் சிவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 பாதங்கள்,
சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 பாதங்கள்ல ஞானபாதத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களினுடைய ஆராய்ச்சியை மேற்கொள்கின்ற நூல் சிவஞான போதம் அப்படின்னு பார்த்தோம். இந்த நூலை படிப்பதனால் என்ன பயன் என்பதை பற்றி இதுக்கு ஒரு சிறப்பாயிரம் பார்த்திருக்கிறோம். மலர்தலை உலகில் மாயிரம் துணிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லார் கண்போல் ஈண்டிய பெரும் பெயர் கடவுளில் கண்டு கண்ணீருள் தீர்ந்து அருளிய புறமையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிவனக்களித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் வெண்ணை புனல் சூழ் வெண்ணை சேதவனன் வெய்கண்டகன்ற வெய்கண்ட தேவன் வடமணி நண்பகை கடந்த தவறை புனைந்த தலைமையோடே. இந்த செய்யுள்ள இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இருளாக இருக்கக்கூடிய புறையிருள், அந்த புறையிருள் நீங்க வேண்டுமானால் கதிரவன் வந்தால்தான் நீங்கும். மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்பல் செல்லா கண்போல். இந்த கண்ணுக்கு ஒளி கிடைக்கணும்னா, காட்சி கிடைக்கணும்னா சூரியனுடைய உதவிதான். சூரியனுடைய உதவினால் என்னென்னலாம் நிகழ்கிறது? இருட்கேடு, பொருட்காட்சி. என்னென்னலாம் நிகழும்? இருட்கேடு, பொருட்காட்சி. இது ஊமை. மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்பல் செல்லா கண் போல். போல்னு சொன்னா ஊமை. ஊமை சொல்லிட்டார். என்ன ஊமை? இந்த உலகத்துல புறையிருள் இருக்குது. அந்த பொருள் எப்படிப்பட்ட புறையிருள் கேட்டா நீங்காத புறையிருள். அந்த புறையிருளை நீக்குவதற்கு சூரியன் வந்தால் ஆகும். அதுபோல சொல்லிட்டு அடுத்த சொல்றார், உயர் மயர்வரன், அதாவது வெண்ணை போன சொல் வெண்ணை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் புறமையில் ஆன்மா நாடி. இதுவரைக்கும் ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்துல உயிர் என்ற ஒன்று இருக்குது. அந்த உயிரை கொண்டு அனுமானத்தின் வாயிலாக பரமான்மா சீவான்மா என்கின்ற 2 பொருள் உண்டு என்பதை அனுபவத்தினால் அல்லாமல் ஆராய்ச்சியினால் அறிந்து, முதல்ல அறிவு, ஆராய்ச்சியினால் அறிவு. அது பொது இலக்கணம். ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு, அதனால் என்னாச்சு? கண்ணிருள் தீர்ந்து. அது எப்படி? அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. அப்படி நாடனதனால சிறப்பு வகையால் மயர்வர நந்திகண முனிகணத்தளித்து உயர் சிவஞான போதம். இந்த சிவஞான போதங்கிற நூலை எம்பிரான் மெய்கண்ட சிவம் எதற்காக செய்திருக்கிறார் என்றால், ஆன்மாக்களுடைய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை நீங்கி இறைவனுடைய சிவப்பேராகிய அந்த பயனை விரும்புவதற்காக இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அவர் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். அவருடைய பெருமை என்னன்னா, பிறவியை வென்ற தவசீலர்களும் அவருடைய திருவடியை தன் தலைமையில் சூடிக்கொள்வார்கள். அதுதான் பாடல். அப்படி பார்த்து நம்ம அடுத்தது பார்த்தோம். இந்த நூலுக்கு மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்து என்றால் என்ன? அது மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்து என்றால் என்ன? கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துன்னா என்ன? மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்து அப்படிங்கிறது நூலுக்குள்ள வருகின்ற பொருளை உரைப்பது மங்கள வாழ்த்து. ஒண்ணு. கடவுள் வாழ்த்து, மங்கள வாழ்த்து என்று சொல்லக்கூடியதை ஆசிரியர் எப்படி பாடுவார்னு படித்தோம். ஆசிரியர் தான் வணங்குகின்ற கடவுளையோ அல்லது நூலுக்கு ஏற்புடைய கடவுளையோ மங்கள வாழ்த்துல, கடவுள் வாழ்த்துல செய்வாங்க. அந்த வகையில எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் நூலுக்கு சிறப்புடைய கடவுளையும் அதே சமயம் தான் வழிபடுகின்ற கடவுளாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளையே இந்த நூல் என்ன பண்ணியிருக்கிறார்? பாடி அருளி இருக்கிறார். இந்த கல்லார் நிழல்களை வில்லாருடைய பொல்லார் எண்ணிமல் நல்லார் துணைவரே அப்படிங்கிறதுல நிறைய நம்மளுக்கு உட்குறிப்பை மாதவ சிவஞான முனிவர்கள் காட்டினார் என்று பார்த்தோம். அந்த சொல்ல பிரிச்சா எப்படி 2 இயலா இருக்குது. பொதியல், சிறப்பியல். பொததிகாரம், சிறப்பதிகாரம். அதை அமைத்து சொல்லும்போது கல்லார் நிழல் மலை வில்லார் அவருடைய ஒரு பகுதியும் பொல்லார் எண்ணிமலர் நல்லார் துணைவரே. அப்போ 12 நூற்பாவுக்கு மங்கள வாழ்த்து சொல்லி இருக்கக்கூடிய நம்மளுடைய மெய்கண்டார் அந்த மங்கள வாழ்த்துல இந்த
சிவஞான போதம் 12 நூற்பாவில் அந்த 12 நூற்பாவினுடைய பொருள் கருத்தை இதில் எடுத்து வைக்கிறார். அப்படி ஒரு நுட்பத்தை காமிக்கிறார் மாதவ சிவஞான முனிவர். அது என்ன? நூற்பா 12. அது எத்தனை அதிகாரமா இருக்குங்க? எத்தனை அதிகாரமா இருக்கு? 2 அதிகாரமாக இருக்குது. என்னதுங்க? பொது அதிகாரம், சிறப்பதிகாரம். பொதுனா என்ன? பொது அப்படின்னா என்ன? பொது பொதுன்னு என்ன? ஆராய்ச்சி அறிவினால் பொருள் உண்டு என்று நிறுவுவது பொது அதிகாரம். ஒரு பொருள் உண்டுங்கிறத ஆராய்ச்சி அறிவினால் நிகழ்வது. அது சாதனா ஞானம். அது என்ன ஞானம்? சாதனா ஞானம். அடுத்து 6 நூற்பாக்கள் சாத்திய ஞானம். ஆராய்ச்சியினால் கண்ட பொருளை சாதனையினால் அனுபவிப்பது. சரிங்களா? பொது, சிறப்பு, இப்படி 2 அதிகாரம் காட்டினார். அதுல 12 நூற்பாக்கள் அமைந்திருக்கிறதை எப்படி அமைத்தார்? கல்லார், நிழல், மலையில், இல்லார், அருளிய, பொல்லார், இணை, மலர், நல்லார், புனை, வரை அப்படின்னு 12 எழுத்துக்கு சொற்களால் நமக்கு அமைத்து காட்டினார். கல், ஆல், நிழல், மலை, வெள்ளார், அருளிய, பொல்லார், இணை, மலர், நல்லார், புனை, வரை என்று 12 சொற்கள் அடங்கி இருக்கக்கூடியது. அது 12 நூற்பாக்கள் பங்கள வாழ்த்துல 12 சொற்கள் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடியது பிரமாண இயல் 3 நூற்பா. அடுத்து இருக்கிறது இலக்கண இயல். அடுத்து இருக்கிறது சாதனை இயல். அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய 3 நூற்பா பயனியல். அதே போல அந்த மங்கள வாழ்த்துல என்ன காமிச்சாங்க? கல், ஆல், நிழல். இந்த 3 என்ன? இடத்தை குறிப்பது. இடத்தை குறிப்பது பிரமாணம். மலைவு, இல்லார், அருளிய. இல்ல அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய இலக்கணம் சொல்றார். இறைவன் எப்படிப்பட்ட இலக்கணம் சொல்றார்? அந்த இலக்கணத்தை சொல்ற பகுதி. அடுத்தது பொல்லார், இணை, மலர். இது சாதனைக்குரிய பொருள். திருவடி தான் சாதனைக்குரிய பொருள்னால பொல்லார், இணை, மலர். அதனால என்ன விளையும்? பயன். நல்லார், புனைவர், ஏ அப்படின்ட்டு மங்கள வாழ்த்து 12 நூற்பாக்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை சுருங்கி சொல்கிறது என்கின்ற ஒரு நுட்பத்தையும் நம் மாதவ சிவஞான முனிவர் காட்டினார். இனி நூலுக்கு அவையடக்கம் என்கின்ற வகையில பார்த்தோம். இந்த நூல் அவையடக்கம் செய்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை, இந்த நூல் தம்மை உணர்ந்தவர்கள் யாரோ அவர்கள் தம் தலைவனை உணர்வார்கள், தன்னையும் உணர்வார்கள். அவர்கள் என்னையும் இகழ மாட்டார்கள், நான் செய்திருக்கக்கூடிய நூலையும் இகழ மாட்டார்கள், குற்றங்களை குணமாக கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள். தம்மை உணராதவர்கள் தலைவனை உணர மாட்டார்கள். அவர்கள் தன் தலைவனை உணராத மட்டுமல்ல தங்களுக்குள்ளும் ஒன்றுபட்டு நிற்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகின்ற சொற்கள் எல்லாம் புறம், அவற்றையெல்லாம் கேட்க மாட்டோம். தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடனுக்கு ஏற்று தம்மில் உணராமை கேளாம். கேளாம் இதுல அவையடக்கத்துல 2 வகுதி நம்ம அதை பார்த்தோம். மெய்கண்டார் அவர்கள் இந்த நூலுக்கு அவையடக்கத்துல தம்மை உணர்ந்தவர்கள் அப்படின்னா ஆன்மானா என்ன, தான் யார், தன்னுடைய தலைவன் யார் அப்படின்னு அறிந்தவர்கள் தன்னையும் ஏற்றுக்கொள்வார்கள், தான் செய்திருக்க நூலையும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அதில் 1-2 குறைகள் இருந்தாலும் பொருட்படுத்தாது குற்றங்களை குணமாக கொண்டு சீராட்டுவார்கள். 2வது பகுதி தம்மை உணராத வேற்று சமயத்தார்கள். அவங்கெல்லாம் தலைவனையும் உணர மாட்டார்கள், தன்னையும் உணர மாட்டார்கள். அது மட்டும் அவங்ககிட்ட குறை இல்லைங்க. தன்னுடைய அப்படி மாறுபட்டு நிற்கிறாங்களே அவங்களுக்குள்ளேயாவது ஒற்றுமையான கருத்துக்கு வருவாங்களான்னு கேட்டா அவங்களுக்குள்ளும் மாறுபட்டு தான் இருப்பாங்க. அப்படி தங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத சமயவாதிகள் சொல்கின்ற சொற்களை எல்லாம் ஏற்க மாட்டோம், அவர்கள் எல்லாம் புறம் அப்படின்னார். இதை வைத்துதான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர்கள் சமயங்களை வகுப்பிரித்தார். 6 வகை சமயம் சொல்லி 6 வகை சமயம் என்பது தேவார காலத்திலிருந்தே நமக்கு நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. காரைக்காலமையாருடைய பாடலே 6 வகை சமயம் சொல்லப்பட்டாச்சு. அந்த 6 வகை சமயம் என்ன அப்படிங்கிறது பிரித்து காட்டி அதுக்கான கொள்கையை நமக்கு காட்டியவர் மாதவ சிவஞான முனிவர். புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று 24 சமயங்கள். இந்த 24 சமயங்களாக அது ஏன் பிரிந்தது? புறப்புற சமயம் ஏன் பிரிந்ததுங்க?
ஏன் புறப்புற சமயம்? என்னங்கம்மா? அவ்வளோதான் புறப்புற சமயமா? அதான் லாஜிக்கா? லாஜிக் படி என்னங்க ஐயா? புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம், 24 சமயங்கள், 4 சமயமும் பிரித்தாங்களே. ஆமா, நம்ம மனிதனுக்கு உறுதிப்பொருளை கூறுவது சிவாகமும் வேதங்களும் சிவாகமும். அவற்றை மறுத்து நிற்பவர்கள், வேதத்தையும் சிவாகமத்தையும் ஒரு சேர மறுத்து நிற்பவர்களாக என்னங்க புறப்புற சமயம். வேதத்தை உடன்பட்டு சிவாகமத்தை மறுத்து நிற்பவர்களுக்கு புறச்சமயவாதிகள். வேதம் ஆகமம் ரெண்டையும் உடன்பட்டு தங்களுக்கென்று பிரமாண நூல் கொண்டவர்களுக்கு பெயர் அகப்புற சமயம். வேதாகமம் 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தையும் முக்தியிலும் வேறுபட்டு நிற்பவர்கள் ஒரு 6 பேர், இவங்களாம் அகச்சமயத்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவற்றுடைய விரிவெல்லாம் நீங்க சிவஞான மாபாடியம் படிக்கிற காலத்துல இல்லை படித்து அது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அது இனி நூலுக்குள்ள வந்தீங்கன்னா 12 நூற்பாவில் முதல் 3 நூற்பா பதி உண்டு, பாசம் உண்டு, பசு உண்டு என்பதை பற்றி சொல்லுகின்ற வரைமுறை. அதுல முதல்ல பதி உண்டு என்கிறதை சொல்வது தான் முதல் நூற்பா. அவன், அவள், அது எனும் அவை மூவினைகளின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்குலதாம் அந்தம் ஆதி என்மனார் உலகர். இந்த உலகம் முத்தொழில்படும். அதை முத்தொழில்படுத்துவதற்கு ஒரு முதல்வன் வேண்டும், அறிவுடைய முதல்வன் வேண்டும். அந்த முதல்வன் சங்கார காரணனே. இந்த நூற்பாவில் சொல்ல வந்த கருத்து, ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து என்ன? கருத்துரையாது சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்த உலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. அப்படி படிச்சுக்கோ, அப்படிதான் படிச்சுக்கணும். அது என்ன செய்தி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு முதல் கடவுள் யார்? சங்கார காரணன். அதில் என்ன அந்த கருத்தை நிறுவுவதற்கு உள்ள பகுதிகளாக கூறுகளாக பிரிக்கிறார் ஆசிரியர். சங்கார காரணம் தான் இந்த உலகிற்கு முதல் கடவுள் நிறுவுவதற்காக நூற்பாவை என்ன பண்றாங்க? பதம் சேதம் செய்கிறார். பதம் சேதம் செய்து இந்த நூற்பா 3 அதிகரணங்களை உடையது, 3 கூறுகளை உடையது. அதிகரணம் என்றால் என்ன? கூறு. கூறு என்றால் என்ன? அதிகரணம். அதிகரணம் என்றால் என்ன? கூறு. கூறுங்க, எதையாவது கூறுங்க ஐயா, கூறுங்க, சொல்லுங்கம்மா. அதிகரணம் என்றால் என்ன? அதிகரணம் என்றால் என்ன? கூறு கூறா பிரிப்பதா? எது கூறு கூறா பிரிச்சாரு? நூல் எழுதி இருக்கிறீங்க, படிச்சு பாக்குறீங்க. நிகழ்ச்சி ஆசிரியர் சொல்ல வந்த கருத்திற்கு நிலைக்கலாம். அதிகரணம்னா மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஆழமா சொன்னேன். ஒவ்வொரு நூற்பாவடி வரப்போகுது அதிகரணங்கள். அதிகரணம் என்றால் என்ன? ஆசிரியர் சொல்ல வந்த கருத்திற்கு நிலைத்தளம். அது எப்படி இருக்கும்? 5 கூறுகளாக இருக்கும், 5 கூறுகளா இருக்கும். முதல்ல அது ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து. அது என்னதுங்க? ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து என்ன? மேற்கோள். ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து என்ன? மேற்கோள். அதுக்கு அடுத்தது மாணவனுடைய ஐயம். உண்டோ இல்லையோ ஐயம். 3வது தடை, பிறர் கூறும் தடை. 4வது ஏது. ஏது ஏதுன்னா என்னதுங்க? ஏதுன்னா என்ன? மருத்துவரைக்கு சித்தாந்த துணிவு. எதை மருத்துவரைக்கு சித்தாந்த துணிவு? பிறர் கூறும் தடையை மருத்துவரைக்கும் துணிவு. ஒண்ணு, ஆசிரியர் சொல்ல வந்த கருத்துக்கு காட்டுகின்ற திரட்டாந்தம். ஏது? ஆசிரியர் சொல்ல வந்த கருத்துக்கு இயல்பான பொருளை சொல்வது.
புரியல? உறுதி சொல்வது அதுக்கு ஏது என்னதுங்க காரணம். அதுக்கு என்ன அது என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு கொள்கை சொல்றாரு. எப்படின்னு கேட்டா இது இப்படி காரணத்தினால் இப்படி இருக்கும் இல்ல, அது ஏது. அடுத்தது 5வது பகுதி இயைபு. அதுதான் திட்டாகம். ஆசிரியர் சொல்ல வந்த கருத்துக்கு ஓமை எடுத்து காட்டுகின்ற உதாரணம் வெண்பா. உதாரணம் என்றால் என்ன? உதாரணம் என்னங்க? உதாரணம் என்றால் உதவுகின்ற காரணம். உதாரணம்னா எதுக்கு உதவுகின்ற காரணம்? ஆசிரியர் நிறுவ வந்த கருத்தை நிரூபிக்கிறதுக்கு உதவுகிற காரணம். உதாரணம். அவ்வளவுதான். உதாரணம் சொல்லிட்டு பொருள் என்ன கேட்டீங்கன்னா உதவுகின்ற காரணம். சரி, இதுக்கு நாம ஒரு ஓமை பார்த்தோம். இந்த நூற்பா எல்லாமே பதி உண்டு, பாசம் உண்டு, பசு உண்டு என்பதை எந்த அளவின் வாயிலாக நமக்கு நிரூபிக்கிறார் மெய்கண்டார்? என்னென்ன அளவையெல்லாம் இருக்குதுமா? ஆமா, காட்சி அளவை, காட்சி அளவைன்னு சொல்லிட்டா அடுத்து என்ன சொல்லணும்? கருதல் அளவைன்னு தான் சொல்லணும். கலந்து சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கலந்து சாப்பிடக்கூடாது. காட்சி அளவை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி வந்துடணும்? கருதல் அளவை, குறை அளவைன்னு சொல்லணும். இல்லைங்க அப்படின்னு அனுமானம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த பதிபசுவாசங்கிற முப்பொருளை காட்சி அளவினாலோ உரை அளவினாலோ நிறுவினால் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதனால மெய்கண்டார் நூலில் முப்பொருளை நிறுவுவதற்கு அனுமான அளவை, அனுமான பிரமாணத்தையே எடுத்துக்கொள்கிறார். அனுமான பிரமாணத்தையே அனுமானம் என்றால் என்ன? அனுமானமா சொல்லுங்க. ஒரு அனுமானமா சொல்லுங்க. அனுமானம் என்றால் என்ன? உங்களுக்கு அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்கலையே. அனுமானம்ங்கிறது டெஃபினேஷன் என்ன? அதைத்தான் முக்கியம். சும்மா எதையாவது நீங்க ஒரு பொருளை கூட ஒரு பொருள் துணிஞ்சுவீங்களா? ஒரு பொருளினுடைய விட்டு நீங்காத சம்பந்தத்துடைய பொருளை கொண்டு அந்த பொருளை துணிவதற்கு பேர் தான் அனுமானம். சரிங்களா? அதுக்கு உதாரணம் என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? இம்மலை நெருப்பை உடையது. இது சொல்ல வந்த கருத்து. நெருப்புண்டோ இல்லையோ? இல்லை என்பது தடை. உண்டுங்கிறது ஆசிரியருடைய கொள்கை. அதை நிறுவுவதற்கு இம்மலை புகையை உடையது, அதனால் நெருப்பை உண்டு ஏது காட்டுகிறார். அதுக்கு ஏய்வு எடுத்து காட்டுகின்ற உதாரணம் என்னதுங்க? அடுக்கலை போல. இதெல்லாம் அறிவுக்குள்ள மனப்பாடமா வச்சுக்க. மேற்கோள், ஐயம், தடை, ஏது, ஏய்வு. 5 தெரியலனா கூட மேற்கோள் தெரியணும், ஏது தெரியணும், இயைபு தெரியணும். ஐயமும் தடையும் என்னவோ இருந்துட்டு போகுது. நமக்கு ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்றார். ஆசிரியர் சொல்ற கருத்தை நிரூபிப்பதற்கான காரணம் ஏது, அதை வலியுறுத்துவதற்கான உதாரணம் எடுத்துக்காட்டுகிறது. இவ்வாறு இந்த நூற்பா, அதாவது முதல் நூற்பாவில் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து யாது? முதற் கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நிறுவுவது முதல் நூற்பாவின் குறிக்கோள். ஒரு முதல் நூற்பாவோட குறிக்கோள் என்ன? முதற் கடவுள் ஒருவர் உண்டு. அதுல என்னென்னலாம் தடை வருதுங்கிறத பிரிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உலகம் முத்தொழில் படும். ஆசிரியரோட முதல் கருத்து என்ன? இந்த உலகம் முத்தொழில் படும். அப்படி முத்தொழில் படுகின்ற உலகம் சடமாதலால் அது தானே முத்தொழில் படாது. அதை முத்தொழில் படுத்துவதற்கு ஒரு வினை முதல் வேண்டும். அது ஒரு கர்த்தாவினால் நிகழும். அந்த கர்த்தா சங்கார கடவுளே இரண்டாவது கருத்து. அந்த சங்கார கடவுள் பலரல்ல, ஒருவரே என்பது மூன்றாவது கருத்து. நூற்பா 3 அதிகரணங்களை 3 கூறுகளை உடையது. முதல் கூறு பக்கம் எண் எடுத்துக்கிட்டீங்கன்னா 26. முதல் நூற்பா
19வது பக்கம். அந்த 19வது பக்கத்துக்கு அடுத்தது எடுத்துக்கொண்டீங்கன்னா பாருங்க, அந்த இந்த முதல் சூத்திரம் கடவுள் உண்டு என்ற கூறுவதற்காக எழுந்த ஒரு செய்தி. இனி இந்த முதல் நூற்பாவில் என்னென்னலாம் கூறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்பா பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 26ல் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. முதல் நூற்பா 3 அதிகரணங்களை உடையது. இதனை முக்கூற்று சூத்திரம் என்பார் சிவஞான சாமிகள். அவை வருமாறு: அதிகரணம் 1, அவன் அவள் அது எனும் அவை மூவினையின். அதுக்கு நேரம் நீங்க என்ன எழுதி வச்சுக்கணும் உங்களுக்கு புரியுற மாதிரி? முத்தொழில் படும். உலகம் முத்தொழில் படும். 2வது அதிகரணம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதா, அது ஒருவனால் உருவாக்கப்பட்ட உள்பொருளே, அந்த ஒருவன் மகாசங்கார காரணனே. உலகம் முத்தொழில்படும் முதல் அதிகரணங்க. 2வது அதிகரணம் அதை முத்தொழில்படுத்துவதற்கு ஒரு வினை முதல் வேண்டப்படும். அவன் யாருங்க? சங்காரக்காரன். அது 2வது அதிகரணத்தில் என்ன எழுதணும் நீங்க? தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்துள்ளதான்னா வினை முதல் உண்டு, அவன் சங்காரக்காரனன். வினை முதல் உண்டு, அவன் சங்காரக்காரனன். 3வது அந்தம் ஆதி என்மனார் புலவர், சங்கார கடவுள் ஒருவனே. இதுல முதல் நூற்பாவில் முதல் அதிகாரத்தை நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? முதல் மேற்கோள் என்னங்க? முதல் அதிகாரத்தினுடைய மேற்கோள் என்ன? ஏண்டு உலதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்பது. அதாவது ஈண்டு இங்கே அப்படின்னா இந்த முதல் அதிகாரத்துல உலதாய் சுட்டப்பட்ட பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது? உலதாய் சுட்டப்பட்ட பிரபஞ்சம், இல்லாத பொருள் அல்ல. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இருக்கிறது. ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உலதாய் சுட்டப்பட்ட பிரபஞ்சம், கண்ணுக்கு காட்சிப்படுகின்ற இந்த உலகம் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பலவாறு இருக்கிறது. அப்படி பலவாறு இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு பேர் என்னதுங்க? சடம். சரிங்களா? சடப்பொருள் தான் என்னப்படும்? முத்தொழில்படும், காரியப்படும். அதனால உலதாய் சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்றது, தோன்றி நின்று அழி. அப்ப இந்த முதல் மேற்கோள்ல மெய்கண்டார் இந்த உலகம் முத்தொழில்படும். ஏன் முத்தொழில்படும்? இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, உலதாய் சுட்டப்படுகிறது, அவன் அவள் அது என்று பலவாறு இருக்கிறது. இப்போ ஒரு பொருள் தோன்றி நின்று அழியுங்கிறதுக்கு என்ன திட்டாந்தம்? இப்போ எப்படி சொல்லலாம்? ஒரு பொருள் தோன்றி நின்று அழியணும்னா அதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு உண்டு? எப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருந்ததுனாங்க அது தோன்றி நின்று அழியன்னு பார்த்தோம். அந்த பொருள் 3 காரணம் படிச்சோமா? ஒரு பொருள் தோன்றி நின்று அழியும்னா காரிய பொருள் யாவையும் தோன்றி நின்று அழியும். எதெல்லாம் காரிய பொருள் அதெல்லாம் என்ன ஆகும்? தோன்றி நின்று அழியும். காரிய பொருள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இந்த பொருள் காரிய பொருள், இது தோன்றி நின்று அழியும்னா அதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? அதை படிக்கிறதுக்கு தான் அங்க மேற்கோள் என்ன சொல்றாங்க? உலதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்ற சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து என்றது. அப்படின்னா இந்த உலகம் பல்வேறு வகையாய் சடமாய் இருப்பது, இந்த உலகம் சுட்டி அறியப்படுவது, அவயவ பகுப்புடையது. 3 காரணம் சொன்னோம். 3 காரணம் பார்த்தோமா? அவயவ பகுப்புடையது, சுட்டி அறியப்படுவது, சடமாய் இருப்பது. இல்ல பலவாறு சடமாய் இருப்பது. அவயவ போன்ற கூறுகளாக இந்த ஒரு பொருளை பிரிச்சிங்கன்னா அந்த பொருள் அந்த பொருள் சடம். அது என்ன ஆகும்? தோன்றி நின்று அழியும். ஒரு பொருள் 3 கூறுகளாக, அதாவது சுட்டப்படுவதாயும் அவயவ பகுப்புடையதாகவும் பலவாறு சடமாய் இருந்ததுன்னா இந்த பொருள் என்ன ஆகும்? தோன்றி நின்று அழியும். முதல் லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் அவயவ பகுப்பை உடையது. இந்த உலகம் அவயவ பகுப்பை உடையது. பாவதேவாவில் கணக்கு வைப்பாங்க.
உலகம் பல்வேறு வகையாய் சடமாய் இருக்கிறது. உலகம் சுட்டி எறியப்படுகிறது, அவயவ பகுப்பாக இருக்கிறது. அதனால் இந்த உலகம் தோன்றி நின்று அழியும். இதுதான் முதல் அதிகாரம். முதல் கூறு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, உலகம் முத்தொழிற்படும். எப்படி முத்தொழிற்படும் சொல்றோம், தோன்றி நின்று அழியும் சொல்றோம்னா, இந்த உலகம் ஒரு சடப்பொருள், இந்த உலகம் அவயவ பகுப்புகளாக உடையது, இந்த உலகம் பல்வேறு வகையாய் சடமாயிருப்பது சுட்டி எறியப்படும். இல்ல, அப்ப முதல் காரணம் அவயவ பகுப்புடையது, இரண்டாவது பல்வேறு வகையாய் சடமாயிருப்பது, மூணாவது சுட்டி எறியப்படும். இந்த மூணு காரணமும் ஏன் வச்சாருங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம். சரிங்களா? ஏன் அவயவ பகுப்பு உடையது மட்டும் சொன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அது பொருந்தாது. அதுக்காக என்ன வச்சாருங்க, பல்வேறு வகையாய் சடமாய் இருக்கிறது. ஏன் பல்வேறு வகையாய் சடமாய் இருக்கிறது மட்டும் சொன்னா போதாதான். ரெண்டாவது மூணாவது ஒரு ஏரியா வச்சாருன்னு கேட்டா அது சுட்டி எறியும். அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காரணம் உயிரையும் உலகம் சேதன பிரபஞ்சத்தையும் அசேதன பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உயிர் கூட்டங்களையும் சடப்பொருள்களையும் பிரிக்கிறதுக்காக முதல் ஏது பல்வேறு அவயவ பகுப்பு உடையது. இரண்டாவது ஏது என்னதுங்க, பலவாறு சடமாய் இருக்கும். பலவாறு சடமாய் இருக்குது என்ன, மாயை கண்மம் இதெல்லாம் பலவாறு சடமாய் இருக்கும். அந்த அதை பிரிக்கிறதுக்காக சுட்டி எறியப்படுவது என்று மூன்று காரணத்தை வச்சு இந்த முதல் அதிகரணத்துல மீண்டு ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உலகாய் சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி நாசமுடைத்து என்றது என்பது ஆசிரியருடைய கருத்து. இந்த ஆசிரியருடைய கருத்து மேல ஐயம் எழுந்தது. தடை நிறுத்துறவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகம் முத்தொழிற்படாது, இந்த உலகம் இப்படியேதான் இருக்குது, என்னைக்கு தோன்றுச்சு என்னைக்கு அழிவுன்றதா கிடையாது, இந்த உலகம் இப்படித்தான் இருக்குது, இது தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை அப்படின்னு அவங்களுடைய தடை. நீங்க எப்படி தோன்றி நின்று அழியும் சொல்றீங்கிறதுக்கு ஆசிரியர் காட்டுகின்ற சித்தாந்த துணிவு என்னது, தோற்றமும் மீறும் உள்ளதன்பாலே கிடத்தலின். ஏது என்ன சொல்றாருங்க, தோற்றமும் மீறும் உள்ளதன். இதை மட்டும் தனியா எழுதி வச்சுக்கணும். நீங்க பக்கத்தை தேடி பார்த்தாலும் பக்கம் இது பண்ணக்கூடாது. ஒன்னா உங்களுடைய புத்தகத்துல ஹைலைட் பண்ணிட்டே வரணும். மேற்கோள் என்ன மேற்கோள், என்று உலதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று ஒவ்வொரு தடையும் படிக்கும் போது ஒவ்வொரு தடையும் சொல்லணும். அப்பதான் இங்க போய் உள்ள போய் நிற்கும். சரிங்களா? ஈண்டு உலதாய் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுத்தப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி நாசமுடைத்து என்றது. இது மேற்கோள். ஆசிரியருடைய கருத்து சொல்லிட்டார். அதுல ஐயம் மாணவனுக்கு, இந்த உலகம் தோன்றி நின்று அழியுமா அழியாதா? தடை, இந்த உலகம் தோன்றி நின்று அழிவது இல்ல, இது முத்தொழிற்படுவது இல்ல, இப்படியேதான் இருக்குதுங்கிறது தடை. அந்த தடைக்கு காட்டுகின்ற சித்தாந்த துணிவுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த பொருள் எல்லாம் தோற்றம் மீறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளுக்கெல்லாம் தோற்றம் உண்டு முடிவு உண்டு. தோற்றமும் ஈரும் உள்ளதன் பாலே கிடத்தலே. அப்போ ஒரு பொருள் நிலைத்து இருக்குது, கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த பொருள் கண்டிப்பா என்ன இருக்கணும், தோற்றம் இருக்கணும், அழிவு இருக்கணும். இதெல்லாம் கண்கூடு. அதை நிறுவுவதற்கு தான் என்ன பண்றாங்க, ஒரு ஓமை காட்டுறார். எடுத்துக்காட்டு வேணுமா என்ன வலியுறுத்துறார், போதாதீரும் முதலும் துணையாக பேதாய் விதியாகும் வெற்றிமையின் ஓதாரோ ஒன்று ஒன்றில் தோன்றி உலதாய் இற கண்டும் அன்றும் என்று உண்டு என்ன ஆய்ந்து போதா என்று இந்த பாடல்ல நம்மளுக்கு செய்யுள் என்ன சொன்னார் ஆசிரியர் பெருமான். அட கண் காட்சி அளவினால் கூட அறிய மாட்டாத மனவோனே, எப்படி இருக்கு தெரியுமா, கண் கூட காட்சியா இந்த உலகத்துல தெரியுது. ஒரு உலகம் நிற்கும், ஒரு உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது கண் கூட தெரியுது. அது ஏன், ஒரு உதாரணத்தை சொல்றார். ஒரு குறிப்பிட்ட காலநிலையில பல வகையான உயிரினங்கள் ஒன்று போல தோன்றி ஒன்று போல இறந்து போகின்ற பூச்சிகள், ஜந்துக்கள், தாவரங்கள்லாம் ஒரு சேர தோன்றின்று ஒரு சேர நின்று ஒரு சேர அழிகிறது. ஏன் அதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன மறுப்பு அப்படின்னு சொல்றான்னா, நீங்க தோன்றின்று அழின்னு சொல்றது ஒண்ணுதான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த உலகம் ஒரு சேர தோன்றின்றுலாம் அழியாது. உலகத்தோட ஒரு பகுதி தோன்றின்று அழியும், இன்னொரு பக்கம் அப்படியே இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் அழிஞ்சு போகலாமே தவிர நீங்க சொல்ற மாதிரி இந்த எல்லா உலகம் ஒரு சேர தோன்றின்று அழின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துக்கு அப்படி இல்லைன்னா இல்ல. இந்த உலகம் எதிலிருந்து வந்திருக்கிறது, போதத்தை முதற் காரணமாக கொண்டு வந்திருக்குது. அப்ப போதத்தை முதற் காரணமாக மற்ற பொருள்களை கொண்டு உலகத்துல மற்ற பொருளும் பார்க்கிறோம். அந்த பொருள் என்னவா இருக்குது, நாமளே போதத்தை முதற் காரணமாக கொண்டு தான் வந்திருக்கிறோம். மாயை பரம முதற் காரணம்,
நமக்கு இந்த உடம்புக்கான முதற் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐம்பூதங்கள். அப்ப பூதத்தை முதற் காரணமாக உடைய பொருட்கள் எல்லாம் என்னாகும்? தோன்றும், நிற்கும், அழியும். இதை கண்ணால பார்த்த பிறகும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பா அப்படின்னு இந்த செய்யுள்ள முதல் அதிகரணத்துல இந்த உலகிற்கு முத்தொழில் உண்டு, இந்த உலகம் முத்தொழில் படும். அதில் மறுப்பெல்லாம் உலகாயதை சொன்னாங்க. அடுத்து 2ஆம் அதிகாரம் பார்த்தோம். முதல் அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் என்ன பார்த்தங்க? இனி இல்லதற்கு தோற்றமின்மையேன், உள்ளதற்கு செய்வோருக்கு செய்வனின்மையேன், ஒழுங்கின சங்காரத்தினது உற்பத்தி என்பது. இந்த 2வது அதிகாரத்துல ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து மேற்கோள் என்னன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும், அந்த கர்த்தா சங்கார காரணமே. ஏங்க 2வது அதிகாரத்துல கர்த்தா வேணும்னு சொன்னா போதாதா? ஏன் சங்கார காரணங்கிறதுக்கு கொண்டு வந்தார் உடனே கேட்டா, அந்த சமயத்தவர்கள் அதுக்குள்ள மறுப்பு வந்துட்டாங்க. ஏய்ப்பு பற்றி சேர்த்து சொல்றேன் சரிங்களா? இவ்வளவு தூரம் வந்தீங்க, அப்படி உங்களை பார்த்துட்டு போயெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாருங்க சொல்ல வந்தார். இந்த உலகம் முத்தொழில் படும் முதல்ல அதிகாரத்தில் வச்சுக்கிட்டாங்க. அப்ப அப்படி கேட்டு சமயத்தார் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சமயத்தில் வர்றான் புத்தனும் புத்தர்களும் சமணர்களும். புத்தர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஒரு இல்பொருள், இந்த உலகம் ஒரு இல்பொருள், இதற்கு அது தோற்றமும் அழிவும் உண்டு சரிங்களா? அது தோற்ற அழிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான புத்தர்ல சூனியவாதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கு உலகம் இல்பொருள் சொல்லிட்டான். ஒரு புத்தர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் உள்பொருள் தான், ஆனா இது என்ன ஆகும்? தோன்றி நின்றுலாம் அழியாது, கணம் மாறிக்கொண்டே இருக்கும். போன கணம் இருந்தது, இந்த கணம் இருக்காது, இந்த கணம் இருந்தது, அடுத்த கணம் இருக்கு. இதுதான் தோன்றி நின்று அழிவதை தவிர இந்த உலகத்துக்கு தோற்றம் அழிவெல்லாம் கிடையாது. போன கணம் இருந்த உலகம் இந்த கணத்துல இல்லை. அப்ப முதல் கருத்து என்ன? உலகம் இல்பொருள். அப்ப ஆசிரியர் சொல்ல வர கருத்து என்ன? இந்த உலகம் உள்பொருள். உலகம் உள்பொருள். 2வது அதிகாரத்துல 3 உள்ள அதிகாரம் இருக்கு. இதை எப்படி நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, 2 மேற்கோள் சொல்லி அதை நிறுவுவதற்கு ஒரு ஏது சொல்லியிருக்கிறார். ஆனா பாடல்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 ஏது கொடுத்திருக்கிறார், ஒரு மேற்கோள் கொடுத்திருக்கிறார். ஏதுன்னா என்ன படிச்சோம்? ஒரு காரியம் நடப்பதற்கான காரணம் என்ன? இந்த காரியம் நிகழணும்னா இந்த காரணம் இருந்தால் தான் இந்த காரியம் நிகழும். இப்படி வச்சுக்க. மேற்கோள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணம் மேற்கோள் என்பது காரியம், புரியல? ஏது என்பது காரணம். இன்னொரு வகையை வச்சுக்கங்க. மேற்கோள் என்பது என்ன கேட்டீங்கன்னா, காரியம். ஏது என்பது என்ன? காரணம். இப்ப காரணம் என்ன வச்சுக்கணும் கேட்டீங்கன்னா, சூட்சுமம். காரணம் என்ன வச்சுக்கணும்? சூக்குமம். காரணம் என்பதை சூக்குமம், காரியம் என்பதை சூக்குமம் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, காரியம் என்பது என்னதுங்க? மேற்கோள். காரணம் என்பது இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது தெரியலையா? இதோட இந்த இடத்துல ஒரு காரியங்கிற இடத்துல புகை எழுதுங்க. காரியங்கிற இடத்துல புகை எழுதுங்க. அப்படி எழுதிட்டீங்கன்னா இனிமேல் இந்த மேற்கோளை பற்றி சந்தேகம் உங்களுக்கு வராது. 3 எழுதிட்டு காரியங்கிற இடத்துல எழுதிக்கிறீங்க,
புகை. காரணம் இடத்துல என்ன எழுதணும்? காரியம் புகை வந்துட்டு இருக்குது. புகை வருதுன்னா அது காரணம் என்ன? நெருப்பு. சரிங்களா? அதே இங்க வாங்க. தூளமா என்ன தெரியுது? புகை தெரியுது. அது கண்டிப்பா என்ன இருக்கு? சூட்சுமா நெருப்பு. மேற்கோள் என்ன சொல்றாரு? புகை உடையது. எப்படி மேற்கோள் என்ன? நெருப்பை உடையது. இது மேல எழுதுங்க. காரியம் நிறையா மேற்கோள் தானே காரணம். புகை மட்டும் மறவாம நினைவுங்க. மேற்கோள் என்ன, ஏது என்னங்கிறது நம்ம குழப்பம் அடிக்கடி குழப்பம் இருக்குது. என்ன பண்ணலாம்? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க. காரண காரியமா வச்சுக்கங்க, சூக்குமம் தூளமா வச்சுக்கங்க, மேற்கோள் ஏதுன்னு வச்சுக்கங்க. அப்போ புகை, இந்த மலை நெருப்பை உடையது. எதை வச்சு சொல்றீங்க? புகை உடைமையா? ஏது என்னதுங்க? புகை உடைமையா? இந்த காரணம், இந்த மலை நெருப்பை உடையது காரணம். அதுக்கு காரியம் எந்த கதை சொல்றீங்க? நெருப்பு எரிஞ்சுட்டு காரியம், புகை வந்துட்டு காரியம். அதே மாதிரி இந்த மலையில சூட்சுமா என்ன இருக்குது? சூக்குமா நெருப்பு இருக்குது. அதனால என்ன ஆகிட்டு இருக்குது? தூளமா புகை வந்து கொண்டு இருக்குது. ஒரே விஷயம்தான், வேற வேற மேல் பார்வையில பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க இருக்காங்க. சரி, ஏன் அது இந்த 2வது அதிகாரம் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் சிரமம்லாம் தருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையா இருக்கும். ஆசிரியர் 2 பாருங்க அங்க எழுத வேண்டியது, உலகம் முத்தொழில் படுமாயினும். முதல் நூற்பா 2வது அதிகாரத்துல மேல எழுத வேண்டியது. உலகம் முத்தொழில் படுமாயினும் கர்த்தா வேண்டாம், கர்த்தா வேண்டாம், வேண்டப்படா என்போரை மறுப்பதற்காக 2வது. உலகம் முத்தொழில் படுமாயினும் கர்த்தா வேண்டா என்பாரை மறுத்து. 2வது அதிகாரம் எதுக்கு? 2வது அதிகாரம் உலகம் முத்தொழில் படும் ஒத்துக்கிறங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? முதல் அதிகாரத்துல அவங்க என்ன சொன்னாங்க? உலகம் முத்தொழிலாம் படாது, இப்படியே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு உலக ஆயுத சமயம் சொல்றான். அவனை எப்படி மறுத்தாரு? இந்த உலகத்துக்கு தோற்றம் நிலை பேரு அழிவு உண்டு அப்படின்னு எப்படி நிறுவனார்? எதெல்லாம் அவயவ பகுப்பா இருக்குதோ, எவையெல்லாம் சுட்டி எறியப்படுது, எவையெல்லாம் சடமாக இருக்கிறதோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழிவுன்னு சொல்லி அப்போ இந்த உலகம் முத்தொழில் படும் நிறுவிட்டார். முதல் அதிகாரத்தில் என்ன பண்ணியாச்சுங்க? முத்தொழில். அடுத்த சமயவாதி, அடுத்த கொஞ்சம் அவனோட கொஞ்சம் மெச்சூரிட்டி அடைஞ்சவன், அவனோட கொஞ்சம் அறிவுல மூர்த்து இருக்கிறவங்க என்ன நினைக்கிறேன்னா, இல்லைங்க அவங்க சொல்றது தப்பு, இந்த உலகம் முத்தொழில் படும், கண்டிப்பா முத்தொழில் படும், அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வர்றாங்க. ஆனா எப்படி ஒத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா, புத்தர்கள் இந்த உலகம் ஒரு இல்பொருள், புரியல, இல்பொருள் அதனுடைய காரணத்தில் நின்று கன நேரத்துல அது மாறி மாறி நிற்கும், அதை தோன்றி நின்று அழிதே தவிர இந்த உலகத்துக்கு தோன்றி நின்று அழிதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அப்ப 2வது அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முழு உலகம் முத்தொழில் படுமாயினும் அதுக்கு என்ன வேண்டாம்? கர்த்தா வேண்டப்படா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயவாதிகள். இப்ப நீங்க இந்த காரணம் காரியம் சூக்குமம் தோழம் வச்சு இல்லையா, அப்படி வச்சு பாருங்க. இந்த 2வது அதிகாரத்துல எத்தனை ஏது இருக்கிறது, எத்தனை அதிக மேற்கோள் இருக்குது? முதல் இல்லதற்கு இல்லதற்கு
உள்ளதற்கு இப்போ பாருங்க, ஆசிரியர் சொல்ல வர்ற கருத்து உலகம், உள்பொருள். எழுதிட்டீங்களா? அதில் எழுதுன மாதிரியே இப்போ எழுதி போட்டிருக்கிறேன். அதாவது காரணம், மேற்கோள், சுருக்கமாக, இந்த மூணு ஒரு பகுதி. காரியம், ஏது, தூளம், இது மூணு ஒரு பகுதி. இப்போ நம்மளுக்கு மெய்கண்டார் நூலில் 2வது அதிகாரம் என்ன சொல்லுகிறார்? இல்லதற்கு தோற்றம் இல்லை, உள்ளதற்கு செய்வோனின்றி செய்வினை இல்லை, ஆண்டு ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. இதுதான் நூல் இருக்கிறது. எது நூல் இருக்கக்கூடியது? இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதா மெய்கண்டார் சொல்லி இருக்கிறது. அதுல 2 ஏது கொடுத்திருக்கிறாரு, ஒரு மேற்கோள் கொடுத்திருக்கிறாரு. புரியல? இதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது காரியமா காரணமா. இல்லதற்கு தோற்றம் இல்லை, இல்லதற்கு தோற்றம் இல்லை, இது காரணமா காரியமா? உலகம் இல்பொருள் சொல்றான், அவர் உள்பொருள் சொல்றாங்க. சமயவாதிகள் தடைன்னு சொல்றாங்க, உலகம் இல்பொருள் சொல்றாங்க. உள்பொருள் சொல்லிட்டு அதை நிறுவதற்கு என்ன காரியம் காரணம் சொல்றாரு. இப்படி காரணமா உலகம் உள்பொருளுக்கு காரணமா என்ன காரியம்? அது காரியம் என்ன? இல்லதற்கு தோற்றம் இல்லை. அப்புறம்
உலகத்துக்கு தோட்டத்துக்கு கர்த்தா வேண்டாம் நம்ம சொல்றான். இவங்க என்ன சொல்றாரு? கர்த்தா இருந்தா தான் வினை முதல் இருந்தா தான் ஜடப்பொருள் தொழிற்படுங்கிறார். அதுக்கு உள்ளதற்கு ஒரு பொருள் இருக்குன்னா செய்வோரின்றி செய். இங்க ஒரு பொருள் இருக்குதுங்க, இது ஒருத்தர் இல்லாம வரலைன்னு சொன்னோம்னா கண்டிப்பா என்னது? அதுக்கு காரணம் அது ஒருத்தர் செய்திருக்கிறதுனால தான் அது இருக்குது. இந்த ஒரு பொருள் உள்ளதுன்னா உள்ளதற்கு யார் இல்லாம இல்லை? செய்வோரின்றி செய்வினை இல்லை. அப்ப செய்வோரின்றி ஒரு பொருள் செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அவருக்கு மேற்கோள் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த உலக தோற்றத்துக்கு ஒரு கர்த்தா வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க மேற்கோள் சொல்லியிருந்தா தான் அவன் என்ன நிறுவனம். ஏன்னா உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினை இல்லை. அப்ப நீங்க மேற்கோள் இப்படி படிச்சுட்டு வரணும். உலகம் உள்பொருள். ஏன்னா இல்லதற்கு தோற்றம் இல்லை, உலகத்துக்கு தோற்றத்துக்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஏன்னா உள்ளதற்கு செய்வோரின்றி செய்வினை இல்லை. அப்புறம் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. இது மேற்கோள் ஆசிரியரே கொடுத்துட்டார். ஏன் எப்படி கொடுத்தாரு? அதுக்கு என்ன காரணம்? எதெல்லாம் எங்க ஒடுங்குதோ அந்த அங்கிருந்தா மேல தோன்றும். எங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஏது? ஆண்டு ஒடுங்குதல். ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தினா இந்த உலகம் எங்க போய் ஒடுங்குச்சோ ஒடுங்கின இடத்துல இருந்தா மேல தோன்றும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஏது என்ன காரியம்? அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒடுங்குன்னா அங்கதான் தோன்றும். ஆண்டு ஒடுங்குதலின் அப்படின்னு இது மூணும் அவர் செய்திருக்கிறது. இது மூன்றும் வருவிக்கப்படுவது. இந்த குறி போட்டுக்கிற நமக்கு ஸ்டார் குறி போட்டுக்கிற மூணுமே மெய்கண்டார் செய்தது. அதுக்கு வருவிக்க வேண்டியது 2 மேற்கோள் வருவிக்கணும். ஒரு ஏது வருவித்து அவங்களே பொருள் செய்திருக்க, நாம வருவிக்கல. சிவஞான முனிவர் அதை வருவித்து தான் பொருள் செய்திருக்கிறார். சரி, இது எது வரையும் பார்த்துருக்கிறேங்க. செய்தி பார்த்துமா? இது இந்த இடத்துல ஏதாவது புரியல சொல்லுங்க. இது ஒரு தடவை மறுபடியும் சந்தேகம் தீர்த்துக்குங்க. இந்த முதல் ஏதுவினால் இது ஏது முதல் ஏதுவினால் உலகம் உள்பொருள் என்ற கருத்து பெறப்படும். இதை படிச்சோம்னாலே உலகம் உள்பொருள் கருத்து வரும். 2வது ஏதுவினால் உலகம் செய்வோனை உடையதுங்கிறது கருத்து பெறப்படும். 3வது மேற்கோளினால் சொல்றார். 3வது மேற்கோளினால் இந்த உலகத்துக்கு எங்க ஒடுங்குச்சோ அங்க அவங்களுக்கு ஏது கிடைக்கும். அப்போ இந்த 3 செய்திகளை வச்சு அப்போ இந்த 2வது அதிகாரத்துல 3 செய்தி வச்சு ஒரு கருத்து தான் நிறுவுறார். என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும். அந்த கர்த்தா சங்காரக்காரனே. எது புரியலனாலும் இதை புரிஞ்சுங்க. 2வது அதிகாரத்தினுடைய மேற்கோள் என்ன? உலகத்திற்கு கர்த்தா உண்டு, அதுக்கு அவன் சங்காரக்காரனே. சரிங்களா? இதுல என்ன தடை வருதுங்கிறது தான் நமக்கு செயல் அப்படி அடுத்து காட்டுறாரு. அதுல முதல் செயல் என்ன படிச்சோம் பாருங்க. லைத்த தண்ணி லைத்ததா மலத்தா லைத்தவாறு உலதா வேண்டும். லைத்தது அத்திதியில் இன்னைக்கு அழியாத அழிவது அத்திதியும் ஆதியும் ஆங்கு. என்ன எடுத்துக்காட்டு வேண்பாளர் சொல்றார்? முதல் எடுத்துக்காட்டு வேண்பாளர் பார்த்தீங்கன்னா உலகம் உள்ளது, அது ஒடுங்குவதற்கு ஆதாரமாக சங்கார கடத்திலே உலகத்துக்கு முதல் கடவுள் என்பதையும் கிடக்கிறது. இந்த ஒரு செய்யுள்ள இந்த உலகம் உள்பொருள். அந்த உள்பொருளாகிய உலகம் ஒடுங்குவதற்கு யார் ஆதாரமாக இருந்தாரோ அந்த சங்கார கடவுளிடத்திலிருந்து மீண்டும் அந்த உலகம் தோன்றும். அவன் தான் உலகத்திற்கு முதற் கடவுள். பாருங்க, முதல் லைத்த தண்ணில் லைத்ததா மலத்தா லைத்தவாறு உலதா வேண்டும். இது வரைக்கும் ஒரு செய்தி படித்தோம். எந்த பொருள் எந்த இடத்துல ஒடுங்குச்சோ அந்த இடத்திலிருந்து தோன்றுவதுதான் ஏற்புடையது. அப்போ உலகம் உட்பொருள் சொல்றார். ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்றும் காலத்தில் முன்பு தான் ஒடுங்குவதற்கிடமாயிருந்த சங்கார காரணமிடமிருந்தே தோன்றும். ஒடுங்கிய உலகம் ஒடுங்கியவாறே ஒழியாமல் மீண்டும் உண்டாக வேண்டுவது எதற்காக எனில் உள்ளதாகிய உலகம் இப்ப இருக்கக்கூடிய அப்படி உலகம் உயிர்களின் கண்மமான பரிவாகம் ஆதல் பொருட்டு ஒடுங்கி ஆணவம் பரிவாகமாகும் பொருட்டு மீளத்தோன். அவ்வாறாயின் முன்பு காணப்பட்ட உலகம் சங்கார காலத்தில் அழிந்த போக மீள படைப்பு காலத்தில் வேறு உலகம் தோன்றும் என்று சொல்லாமல் முன்பு நின்ற உலகமே மீண்டும் தோன்றும் என்று சொல்வதற்கு என்ன பிரமாணம் என்றால் லைத்தவாறு உலகாவே. எந்த பொருள் எதனிடத்தில் எவ்வாறு ஒடுங்கிற்றோ அந்த பொருள் அதனிடத்தில் அவ்வாறு உலகாகும் என்பதை எல்லாராலும் விரும்பப்படும் பிரமாணம். எனவே முதல் பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா
இந்த உலகம் உள்பொருள். எதுக்கு அந்த செய்தி எழுதுன்னு கேட்டீங்கன்னா, புத்தர்ல ஒரு பிரிவினர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உலகம் இல்பொருள். போன அதிகாரத்துல, அதாவது போன அதிகாரத்துல இந்த உலகம் முத்தொழில்படும் சொன்னான். நீங்க முத்தொழில்படும் சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. முதல்ல நான் உலகம் என்ன சொல்றேன், உலகமே இல்பொருள் சொல்றேன், சூனியம் சொல்றேன். நல்லா கவனிங்க, உலகம் இல்பொருள் சூனியம் சொல்றாங்கன்னா ஏதோ அவங்க அறிவு கேட்ட மாதிரி மறுக்கிறதுக்காக விதண்டாவாதத்துக்காக சொல்லலை, புரியல? ஒவ்வொன்றா மறுத்து 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 வந்து இது உலகம் இல்லை இது உலகம் இல்லை மறுத்து வந்தான். இந்த உலகம் ஒரு சூனியம், சூனியத்திலிருந்தா இந்த உலகம் விரிந்திருக்குதுங்கிறாங்க. அவன் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஒரு சூனிய பொருள், சூனியத்திலிருந்தா விரிந்திருக்குங்கிறாங்க. உலகம் இல் பொருள். அவங்க கருத்து என்ன? உலகம் இல் பொருள். இல் பொருள் ஒரு நாளும் தோன்றாது. முயற்கொம்பை போல, முயற்கொம்பு என்னைக்காவது தோன்றுமா? தோன்றாது. இப்போ இந்த உலகம் கண்ணுக்கு நல்லா தெரியுது, கண்ணுக்கு நல்லா தெரிகிற உலகத்தை போய் இல் பொருள் சொல்றையப்பான் முதல் மறுப்பு மறுத்ததான் இல்லை. அதான் லைத்தது லைத்த தண்ணில் லைத்ததா இல்லை. அடுத்து சொன்னாரு, இந்த உலகம் உள்பொருளாயினும். நீங்க ஒரு தினம் சொன்னா உலகம் உள்பொருள் தான். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு கர்த்தாலாம் வேண்டாம், அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம், தானே தோன்றி நின்று அழியும். அது இயல்பு. உலகம் தோன்றுவதும் நிற்பதும் அழிவதும் இயல்போ தவிர அதுக்கு ஒருத்தன் தேவையில்லை. சிவஞான சித்தி நல்ல விரிவாக இருக்குது, இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இயல்பு காணுமாங்க, தோன்றி நின்று அழிவது இயல்பு. சரி, அதுக்கு போய் ஒருத்தன் வேணும் வந்து ஒருத்தன் ஜெயத்தை தோற்றி வச்சு நிற்க வச்சு அழிக்க வைக்கலாம் வேண்டியதில்லை. அது தானாக தோன்றும், தானாக நிற்கும், தானாக அழியவே தவிர அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் தாங்க கணபங்கவாதம். முதல்ல சொன்னவங்களுக்கு பேர் சூனியவாதம். அவங்க என்ன சொன்னாங்க, உலகம் இல்பொருள். இல்பொருளுங்கிறதுக்கு மறுத்தாச்சு. என்ன மறுத்தாச்சு? இந்த உலகம் நல்லா கண் கூட தெரிகிறது, தெரிகிற உலகத்தை போய் நீ இல்பொருள்னு சொல்றேப்பா அப்படின்னு சொல்லி அவனை மறுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சொன்னான், உலகம் உள்பொருள் தான், ஆனா இதை தோற்றி நிறுத்தி அழிப்பதற்கு ஒரு கர்த்தா தேவை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எவையவையெல்லாம் சடப்பொருளோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழியுமானால் அவையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு வினை முதல் வேண்டும். ஒரு செயல் நடக்கணும்னா வினை முதல் இல்லாமல் ஒரு செயல் நடக்காது. இப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழியுதுன்னா தானாக தோன்றி தானாக நின்று தானாக அழிவது இல்லை. இல்லை, இதுதான் முதல் கருத்தை மறுக்கிறார். இந்த உலகம் இல்பொருள் சொன்னால் இல்லதற்கு தோற்றம் இல்லை. உள்பொருள் உலக இல்பொருள் அவங்க மறுக்கிறாங்க. அதுக்கு ஏது என்ன? ஆசிரியர் சொன்ன மேற்கோள் நமக்கு இல்லை. என்ன இருக்குது? ஏதுதான் இருக்கு. என்ன ஏது சொல்லியிருக்கிறார்? இல்லதற்கு தோற்றம் இல்லை. எளிமையா வச்சுங்க, இல்லாத பொருள் தோன்றாதுங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? உலகம் உள்பொருள் மேற்கோள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒருத்தன் வந்து என்ன தடையாக இருக்கிறான்? உலகம் உள்பொருள்லாம் கிடையாது, இல்பொருள்னு சொல்லியிருக்கிறான். ஏப்பா இல்லாத பொருள் தோன்றாதப்பா, கரெக்டா இது முடிச்சாச்சு. அதுக்கு செயல் வைக்கிறார். இல்லதை லைத்த தண்ணி லைத்ததா மலத்தா லைத்தவாறு உலதா வேண்டும். உலகம் உள்ளது என்று காட்டி அது ஒடுங்குவதற்கு ஆதாரமாகிய சங்கார கடலை உலகத்திற்கு முதற் கடவுள் என்பதை விளக்குகின்ற பகுதி. அடுத்து சொன்னா, சரிங்க உலகம் உள்பொருள் தான், தோன்றி நின்று அழிந்தான், அதை தோன்றி நின்று அழிப்பதற்கு ஒரு கர்த்தா வேண்டும் தான். அந்த கர்த்தா யாருன்னு கேட்டா திதி கடவுள். அவர் யாரு? திதி. திதி கடவுள் யாருங்க? திதி என்ன? திதினாக்கு இறந்தவங்க கொடுக்கறதா? அந்த திதி வேற. திதினா காத்தல். திதினா காத்தல். சிருஷ்டினா என்ன? படைத்தல். சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபாவம், அனுக்கிரகம். 5 தொழில் இறைவன் செய்கின்ற 5 தொழில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதை வடமொழியில் சொன்ன என்ன சொல்லுவாங்க? சகல சிருஷ்டி, திதி, சங்கார, திரோபாவ, அனுக்கிரக. இல்லைங்களா? சிருஷ்டினா படைத்தல், திதினா காத்தல், சங்காரம்னா சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் நல்லா புரியும். ஏன்னா சங்காரம் பண்ணுறதா பலவாறு பண்ணுற வீட்டில், அதனால சங்காரம் இல்லை அழித்தல். திரோபாவம், திரோபாவம் அப்படின்னா மறைத்தல். புரியல? அனுக்கிரகம் அது தெரியுமே, அருளல். புரியல? நிக்கிரகம்னா என்ன? நிக்கிரகம்னா தண்டித்தல்.
நிக்கிறவன்னா என்ன? தண்டித்தல். அணுக்கிறவன்னா அருளல். புரியுங்களா? இதெல்லாம் வடமொழி சொல்லு. அது இங்க நூல்ல பயன்படும் போது எல்லா சொல்லும் பயன்படும். புரியுங்களா? அப்போ இங்க திதிக்கடவுள் தான் அந்த முதற் கடவுள். அவங்க என்ன கருத்து சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2வது அதிகரணத்துல சொல்ல வந்த கருத்து ஆசிரியர் உலகம் உள்பொருள், அதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும், அந்த கர்த்தா சங்காரகாரனே. அப்ப என்ன இந்த மாதிரி 3 பகுதி அப்படிதான் படிச்சுட்டு வரணும். உலகம் உள்பொருள், அதற்கு ஒரு கர்த்தா வேண்டும், அந்த கர்த்தா சங்காரகாரனே. ஆசிரியர் சொன்னது கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறா? இல்லாத பொருள் தோன்றாது. அப்ப ஒரு கருத்து உலகம் உள்பொருள், ஏன்னா இல்லாத பொருள் தோன்றாது. அடுத்தது உலகத்துக்கு ஒரு கர்த்தா வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதை தோற்றுறது கண்டிப்பா ஒருத்தன் வேணும். அவன் யாரு? அவன் சங்கார கடவுள். ஏன்னா எங்க எது ஒழுங்குச்சோ அங்கிருந்து தோன்றுவதுதான் இயல்பு. இல்ல இதுல தடை வரிசை தடை பார்த்தீங்கன்னா என்ன தடை கேட்டா, ஒரு தினகரான் இந்த உலகம் சூன்யம், 2வது சூன்யத்தை மறுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் இல்பொருள், இல்பொருள் தான் சூன்யம். அடுத்து மறுத்த போது என்ன சொன்னாங்க? தோன்றி நின்று அழியும், அது இயல்பு. உலகம் தோன்றி நின்று இயல்பு அழியும், அது இயல்பு. அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தோன்றி நின்று அழியும் கர்த்தா வேண்டும் தான். அடுத்த கடைசிக்கு வந்தாச்சு. முதல் கட்டம் என்ன? உலகம் அவன் என்ன தடை சொல்லியிருப்பான் வாங்க, அப்படி வாங்க. உலகம் சூன்யம் இல்பொருள். அடுத்தது உலகம் தோன்றி நின்று அழியும், அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டாம். தோன்றி நின்று அழியும் கர்த்தா வேணும் தான். அந்த கர்த்தா யாரு? எங்க கடவுள்? அவனோட கடவுள் திதி கடவுளாகிய திருமால் தான். திருமால் தான் முதற் கடவுள் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அடுத்த மறுப்பு. அதுல முதல் செய்யுள் எடுத்துக்காட்டு வேணும். என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உலகம் உள்பொருள், அது சங்காரக்காரனாகிய அந்த கர்த்தா யாருன்னு கேட்டா சங்காரக்காரன். உலகத்தை உலகம் உள்பொருள், அந்த உள்பொருளாகிய உலகம் ஒத்துழைப்படுவதற்கு ஒரு கர்த்தா வேண்டும், அந்த கர்த்தா சங்காரக்காரன். இந்த 2 விஷயத்தை இந்த முதல் செய்யுள்ள நிறுவிட்டார். லைத்ததன்னில் லைத்ததா மலத்தால் லைத்தவாறு உலகா வேண்டும், லைத்தது அத்திதியில் எண்ணில் அவை அழியாது, அவை அழிவது அத்திதியும் ஆதியுமா அங்கு. இந்த செய்யுள்ள 2 செய்தியை நிறுவிடுறாரு. நல்லா கவனிங்க. முதல்ல உலகம் உலகம் அதற்கு ஒரு கர்த்தா உண்டு, அந்த கர்த்தா யாரு? எது பாக்கி இருக்குன்னு கேட்டா, உலக தோற்றத்திற்கு ஒரு கர்த்தா வேண்டும். அது எங்கேயே வந்துச்சு? உலகம் உள்பொருள். உள்பொருள்ங்கும் போது அது தோன்றி நின்று அழிவதற்கு ஒரு வினை முதல் இருந்தா தான் வரும். அந்த கர்த்தா சங்கார காரணங்கிறதே இங்க சொல்லிட்டாருங்க. இந்த முதல் செயலே சொல்லி முடிச்சிட்டார். இனி 3வது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கார கடவுள் பலரல்ல. இந்த செயலுக்கு இந்த மேற்கோளுக்கு செயல் பின்னாடி, புரியுங்களா? அதனால இங்க முதல் நமக்கு நிறுவி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் உள்பொருள். அந்த உலகம் உள்பொருள்னா அதை தோண்டி நின்று அழிப்பதற்கு ஒரு கடவுள் வேண்டும். அந்த கடவுள் யாரு? சங்கார கடவுள். இது எல்லாமே இதுல முடிஞ்சது முதல் செயல். அடுத்த செயல் தேடி கொடுத்து வந்தீங்கன்னா மீண்டும் இன்றைய பாவ தொடர்ச்சியை பார்த்தோம்.